நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோ அம்மா வலி தாங்க முடியலங்க, ரொம்ப வலிக்குதுங்க. ஐஷுமா இல்லடா, கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும். இல்லங்க ரொம்ப வலிக்குதுங்க. ஐயோ ஐஷு, வினோ என்ன பண்றது வினோ? இல்ல ஷமீர், இன்னும் கொஞ்ச நேரம் தான், சிவியர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும் நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இருங்க. ஐயோ அம்மா வலிக்குது, ரொம்ப வயிறு வலிக்குதுங்க. ஐஷு சரியாயிடும்டா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஷமீர், இன்னும் கொஞ்ச நேரத்துல டெலிவரி ஆயிரும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த பக்கம் வாங்க. சரி வினோ, பாருங்க. சக்தி, ஐஷுக்கு எப்படி இருக்குப்பா? குழந்தை எப்ப பிறக்கும், என்ன ஏதுன்னு டாக்டருங்க ஏதாவது சொன்னாங்களா? ஆமா ஷமீர் எங்க? அம்மா அது இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும்னு சொல்லிருக்காங்கம்மா. ஷமீர் ஐஷுவோட உள்ளதான் இருக்கான். அவன் உள்ளதா இருக்கானா? அப்ப அவன் பாத்துக்குவான். எல்லாம் நல்லபடியா என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும். ஐயோ இல்ல தங்கம், அது அம்மாக்கு குட்டி பாப்பா வரப்போகுது, அதான் அம்மா அழறாங்க. நீ அழாத, ஒன்னும் இல்ல, அம்மாக்கு சரியாயிடும். ஐயோ இல்லம்மா, அம்மா அங்க போக கூடாது. அங்க அம்மாக்கு குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொன்னல பாட்டி. அங்க உள்ள எல்லாம் இப்ப போக முடியாதுடா. அவங்க இப்ப குழந்தை பிறந்த உடனே பாப்பாவை கொண்டு வந்து காமிப்பாங்க. அப்புறமா நம்ம போய் அம்மாவை பார்க்கலாம். ஐயோ இக்கா, ரியா பாவம் அழுதுட்டே இருக்கா. நீங்க அவளை வெளியே எங்கேயாவது கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க, அப்ப கொஞ்சமாவது சமாதானம் ஆவா. சரி பாத்தி, அம்மா வாடா, நம்ம வெளியே கடைக்கு போயிட்டு வரலாம். ஐயோ அம்மா, அம்மா கிட்ட போலாம் வா, நம்ம வெளியே போய் பலூனு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் வா. ஐயோ இல்லடா அம்மா, அம்மா கிட்ட போலாம், இரு. இப்ப குட்டி பாப்பா பிறந்துடும், அதுக்கப்புறம் அம்மா போய் பார்க்கலாம். இங்க ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சமந்தி அம்மா, நம்ம பேரப்புள்ள பிறந்துருச்சு. அம்மோ உனக்கு குட்டி பாப்பா பிறந்துச்சுடா. இரு, இப்ப போய் குட்டி பாப்பாவையும் அம்மாவையும் பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன் ஷமீர், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். உசுரே நீதானே, நீதானே நிழலாவும் கூடதானே, எதுவும் வேணாமே, வேணாமே முடிவும் கூடதானே. மச்சான், குட்டி ஷமீர் அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான்டா. ஆமாண்டா சக்தி, எப்படியோ ஐஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறந்துருச்சு. நான் தான் சொன்னலடா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. இங்க பாரு, குட்டி ஷமீர் சிங்க குட்டி மாதிரி வந்துட்டான். இனி நீ அவனை பாத்துக்கிறியோ இல்லையோ, உனக்கு எதுவும் வராம அவன் பாத்துக்குவான். ஐயோ டே சக்தி, எனக்கு ஏதாவது வந்தா கூட பரவாயில்லடா. ஐஷுக்கும் ரியாக்கும் இவனுக்கும் மட்டும் எதுவும் வராம இருந்தா போதும். அதெல்லாம் ஒண்ணும் வராது. அப்படியே ஏதாவது வரதா இருந்தாலும் நல்லதா தான் வரும். ரியா குட்டி, இங்க பாரு, நீ தானே குட்டி தம்பி வேணும் குட்டி தம்பி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்த. இங்க பாரு, நீ கேட்ட மாதிரி உனக்கு குட்டி தம்பி வந்துட்டான். டே அம்மோ, இங்க பாரு, நீ தானே கேட்ட குட்டி தம்பி வேணும்னு. இங்க பாரு, குட்டி தம்பி வந்துட்டான். எப்படி இருக்கான் குட்டி தம்பி? ரியா பேபி, குட்டி தம்பி இவ்வளவு நாள் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்தான்ல, இப்பதானே வெளியில வந்திருக்கான். வெளியே வந்து இங்க எல்லாரையும் பார்த்ததும் பயத்துல அழறான். நீ அழாதேன்னு சொல்லு, அவன் அழுகையை நிறுத்திடுவான். சரி ஆண்டி, நான் அழாதே சொன்னா அழுவ மாட்டானா? குட்டி தம்பி அழுவாத, நான் உனக்கு நிறைய சாக்கி, பொம்மை, பலூனு, டபுள்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்க. எல்லாமே தடா, நீ அழுவாடா. ரியா பேபி, குட்டி தம்பிக்கு இவ்வளோலாம் வாங்கி வச்சிருக்கியா? சூப்பர்டா. சரி குட்டி தம்பி இன்னொரு 2-3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கொடு. குட்டி தம்பி நான் இப்பவே வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். இப்பவே கொண்டு போயிருவியா? இப்பவே கொண்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் அப்பா தான் டாக்டர் ஆச்சே, வீட்டுக்கு போனாலும் அவரு பார்த்துக்குவாரு. அப்பா இல்ல, நான் தான் பாத்துக்குவேன். குட்டி தம்பிய யாருமே பார்க்க கூடாது.
பையனை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல வேற யாரும் வேண்டாம், ரியா பேபி மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஆமா வினோ, அவ தான் குட்டி தம்பி வந்தா நான் தான் பாத்துக்குவேன்னு சொல்லிட்டே இருந்தா. இனி வீட்டுக்கு போனாதான் என்னெல்லாம் அக்கப்போரு பண்ண போறாலோ தெரியல. அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷமீர், குழந்தைக்கு கொஞ்சம் செக்கப் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இனி எல்லாரும் பார்க்க வர்றதுக்குள்ள நான் முதல்ல இந்த செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துக்கலாம். ஓகே வினோ, இந்தாங்க குழந்தைய எடுத்துட்டு போய் செக் பண்ணிட்டு கொண்டு வாங்க. ஐஷுமா, நீ வலி தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டப்போ எங்க உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா நல்லபடியா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கே உயிர் வந்தது. குழந்தை பிறந்ததும் குழந்தை பிறந்துருச்சுங்கிற சந்தோஷத்தை விட நீ நல்லா இருக்கேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அதிகமான வலி வந்துட்டா எங்க உனக்கு கான்சியஸ் போயிருமோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஐஷு. ஆனா இவ்வளவு வலியை தாங்கினதுக்கு அப்புறமும் உனக்கு கான்சியஸ் போகல. அப்போ உன் பிரச்சனை சரியாயிடுச்சு ஐஷுமா. இந்த உலகத்துல பிரசவ வலியை விட பெரிய வலி எதுவுமே இல்ல. அதையே நீ தாங்கிட்ட. இனி உனக்கு ஒன்றும் இல்லடா. இதுக்கப்புறம் நீ, நாரியா, நம்ம குட்டி பையன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். நீ கேட்டலடா, அடுத்து பையனா இருந்தா நல்லா இருக்கும், உங்களை மாதிரியே ஒரு குட்டி ஷமீர் வேணும்னு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே குட்டி ஷமீர் தான் பிறந்திருக்கான், அப்படியே என்ன மாதிரி. சீக்கிரமா கண்ணு முழிச்சிரு, குட்டி பையனை பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ரியா குட்டி, உன் அம்மா இப்ப கண்ணு முழிச்சிருவாங்க. அப்பா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கட்டும். நம்ம வெளியே கடைக்கு போய் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு இங்க ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் கொடுக்கலாமா? சச்சி மாமா இருங்க, இப்ப குட்டி தம்பி வந்துவான்ல, நம்ம குட்டி தம்பியும் கடைக்கு தூக்கி வாங்க கூட்டிட்டு போலாம். ஐயோ டே அம்மோ, இப்பெல்லாம் குட்டி தம்பியை நம்ம கூட கடைக்கு அனுப்ப மாட்டாங்கடா. குட்டி தம்பி முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறமா நம்ம குட்டி தம்பியை கடைக்கு கூட்டிட்டு போய்க்கலாம். இப்ப நம்ம 2 பேர் மட்டும் போய் நிறைய சாக்லேட் வாங்கி ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் கொடுக்கலாம் வா. சரி, அப்ப குட்டி தம்பி நம்ம வீட்டுக்கு போன அப்புறமா கடைக்கு கூட்டி போய் சோக்கி, பல்லு, டபுள்ஸ், பொம்மை, காடு எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். சரிடா அம்மோ, சக்தி மாமா உங்க 2 பேருக்கும் எல்லாமே வாங்கி தரேன். இப்ப வா நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி சக்தி மாமா, போலாம். வாடா, ராத்திரி பூரா வீட்டுக்கு வராம எங்கடா போன? அது ஒரு வேலை இருந்துச்சுமா. வேலையா? ராத்திரி பூரா வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு அப்படி என்னடா வேலை? அது ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்டுருந்தாங்கம்மா, அதான் போயிட்டேன். எது, ராத்திரி பூராமா ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு இருந்த? அம்மா அது வந்து டேய் போதும் நிறுத்து. வீட்டுக்கு வராததுக்கு ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்டாங்க, ஆஸ்பத்திரியில கூப்பிட்டாங்கன்னு இல்லாத போயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நானும் சரி இத்தனை நாளும் நீ பொறுப்பு இல்லாம தான் திரிவியே தவிர மத்தபடி உனக்கு ஒண்ணும் தெரியாது, விவரம் தெரியாது. நீ பாவம் ஒரு சின்ன பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தா. மா இப்பவும் நான் சின்ன பையன் தானம்மா. ஆமா ஆமா, ரொம்ப சின்ன பையன் தான். சின்ன பையன் பாக்குற வேலையை தானே நீ பாத்துருக்க. இந்த அம்மா என்ன சொல்லுது? ஏற்கனவே இந்த ஷைலுவால மண்டை காஞ்சு போயிருக்கேன், இதுல வேற இந்த அம்மா வேற டென்ஷன் பண்ணுது. மா இப்ப என்னமா ஆச்சு? நைட்டு பூரா நான் வீட்டுக்கு வரல அவ்வளவுதானே? ஏன் இதுக்கு முன்னாடி நான் நைட்டு பூரா வீட்டுக்கு வராம இருந்ததே இல்லையா? என்னமோ புதுசா நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, உன்னை கேள்வி கேட்காம விட்டதுனால தாண்டா நீ இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க. என்னம்மா சொல்றீங்க? இப்ப என்ன காரியம் பண்ணிட்டாங்க? ஏன் நீ எதுவுமே பண்ணலையா? ஷோ, நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன், அதுல எதை சொல்றீங்கன்னு தெரியல. அதானே, 1-2 பண்ணியிருந்தா இன்னதுக்கு தான் திட்டுறாங்க, இன்னதுக்கு தான் கோவப்படுறாங்கன்னு புரியும். ஏகப்பட்ட வேலை பண்ணி வச்சிருந்தா அப்புறம் எதுக்கு திட்டுறாங்கன்னு கூட தெரியாம தானே போகும். திட்டுங்கம்மா, நல்லா திட்டுங்க, அப்பவாவது எனக்கு உரைக்குதான்னு பார்க்கலாம். டேய், நான் உன்னை திட்டி என்ன பண்ண போறேன்? இல்லம்மா, என்ன திட்டுங்க. எப்பவுமே நீங்க சொல்லுவீங்க எல்லாத்துலயும் விளையாட்டுத்தனமா இருக்காதடா, கொஞ்சமாவது பொறுப்பா இருடா, எல்லாரையும் நம்பாதடான்னு. ஆனா நான் தாம்மா எதையுமே கேட்கல, அதனாலதான் இப்ப நான் இப்படி இருக்கேன். நான் விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனாலயோ என்னவோ என்னையும் நான் பண்றதையும் எல்லாருமே விளையாட்டுத்தனமாவே எடுத்துக்கிறாங்க. நான் கொஞ்சம் சீரியஸா இருந்திருந்தா என் ஃபீலிங்ஸையும் எல்லாரும் விளையாட்டுத்தனமா எடுத்திருந்திருக்க மாட்டாங்களோன்னு தோணுதுமா. என்னடா சொல்ற? அது ஒன்றும் இல்லம்மா, விடுங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. சரி சரி, எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். நீ ராத்திரி பூரா வீட்டுக்கும் வரல, சாப்பிட்டுக்க கூட மாட்டேன்னு தெரியும். சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். சரிம்மா, நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க, நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிடா. என்னை ஏமாத்திட்டல மின்னல், இதுக்கப்புறம் உன்னை நினைக்க கூட கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா முடியலடி, எங்க பார்த்தாலும் நீ தான் தெரியுற. ஆனா என்னதான் உன் நினைப்பு வந்தாலும் நான் நிச்சயமா உன்னை தேடி வரமாட்டேன்.
எப்போ பார்த்தாலும் நீ என்னை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது கூட உன் பின்னாடியே வர்றதுனால தானே உனக்கு என் லவ் புரியல. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் உன்கிட்ட வரமாட்டேன். கொஞ்ச நாளைக்கு நான் இல்லாமல் இரு. அப்பதான் நான் உனக்கு எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு உனக்கு புரியும். எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளோ திட்டினாலும் ஒருத்த நாய் மாதிரி பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தானே. இப்போ அவன் வரலன்னா அப்போ அவனை நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கோன்னு உனக்கு புரியணும் மின்னல். உனக்கு அது புரியறதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அத்தனை வருஷம் நான் உன்னை தேடி வரவே மாட்டேன். அது உனக்கு எப்போ புரியுதோ அப்போ நீ என்னை தேடி வருவ. நீ என்னை தேடி வந்தா கூட நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் ஒருவேளை நீ வந்தா இல்லை என்னன்னாலும் சரி, நீ ஏன் என்னை தேடி வந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன் மின்னல். ச்சே டே அன்பு, ஏன் அவளை நினைக்க மாட்டேன்ட்டு திரும்ப திரும்ப அவளையே நினைச்சிட்டு இருக்க? இல்ல இதுக்கப்புறம் அவளை நினைக்கவே கூடாது. வீட்டில் இருந்தா அவன் நினைப்பு வரும். பேசாம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடலாம். அப்ப அவன் நினைப்பே வராது. ஷைலு, அடைச்ச இந்த ரூம்க்கு வந்தா மட்டும் எங்க பார்த்தாலும் இவ தான் தெரியவா. ஏய் ஏண்டி நெஜத்துல தான் என்ன டார்ச்சர் பண்றேன்னு பார்த்தா நினைப்புல கூட ஏண்டி இப்படி வந்து டார்ச்சர் பண்ற? என்ன இப்படி பாக்குற இடத்துல எல்லாம் நீ தெரிஞ்சுட்டா மட்டும் அப்படியே உன் நினைப்பு வந்து உன்கிட்ட ஓடி வந்துருவேன் பாத்தியா? வரமாட்டேன்டி. இந்த அன்பு ரோசக்காரன். என்னானாலும் சரி உன்னை தேடி நான் வரவே மாட்டேன். இங்க பாரு, நான் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல. இது ஏன் ரூம். இதுக்கப்புறம் நீ கனவுல கூட இந்த ரூமுக்கு வரக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா போடி. இதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு வந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் போக மாட்டேன். என்ன பேசுறா? அப்ப கனவு இல்லையா? சேடா பிராந்தா, நான் உன்னை சும்மா தான் பிராந்தன்னு சொல்லுவேன். ஆனா என்னை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கனவு எது நிஜம் எதுன்னு கூட தெரியாத அளவுக்கு உண்மையாவே பிராந்தாயிட்டியா? ஏய் இப்ப எதுக்கு நீங்க வந்த? நான் தான் நேத்தே தெளிவா சொல்லிட்டு வந்துட்டல. நானும் உன்னை தேடி வரமாட்டேன், நீ என்ன தேடி வந்தாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு. அப்புறம் யார கேட்டு என் வீட்டுக்கு வந்த? இது என் புருஷன் வீடு. இங்க வர்றதுக்கு நான் யாரை கேட்கணும்? இது புருஷனா? அடிங்க மவளே, கையில கிடைக்கிறத எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். தாலியை கழட்டிட்டு யாருக்கடி புருஷன்? அன்பு ப்ளீஸ், நீ என் மேல எவ்வளவு வேணும்னாலும் கோவப்படு. இனி உனக்கு என்னை பார்க்க கூட பிடிக்கலைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னால நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னடி சொல்ல போற? நீ தாலியை கழட்டினதுல எந்த தப்பும் இல்லைன்னு நியாயப்படுத்த போறியா? இல்ல அன்பு, தாலியை கழட்டியது மாத்திரம் இல்ல, நான் பண்ண எதையுமே நான் நியாயப்படுத்த வரல. நீ என்னை விட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சோ அதை உனக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ இது பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் உன்னை வேண்டாம்னு சொல்லும்போது உனக்கு எப்படி இருந்துச்சோ அது எனக்கு புரிய வச்சுட்டேன். எனக்கு உன் மேல ரொம்ப கோவம் இருந்தது. என்னாலும் உன்னை ஏத்துக்க கூடாதுன்னு கூட நினைச்சேன். நீ என்கிட்ட நெருங்கி வரும்போ எங்க என்ன அறியாமையே நான் உன்னை திரும்பவும் பழைய மாதிரி லவ் பண்றேன்னு சொல்லிடுவனோன்ற பயத்துல தான் வேணும்னு உன்னை அவாய்ட் பண்ண, உன்னை விட்டு விலகி போனேன். ஏன்னா என்ன வேண்டான்னு சொன்ன உனக்கு என் அருமை புரியணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில உன் அருமை எனக்கு புரிய வச்சுட்ட அன்பு. ஏய் என்ன சொல்ற? இப்படி எல்லாம் பேசினா நீ தாலியை கழட்டினது சரின்னு ஆயிடுமா? இல்ல அன்பு, நான் தாலியை கழட்டியது சரின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது தப்பு தான். ஆனா அது எனக்கு அப்ப புரியல அன்பு. அப்போ எனக்கு உன்னை எப்படியாவது வெறுப்பேத்தி அந்த வீட்டை விட்டு அனுப்பணும், நான் இல்லாம நீ ஃபீல் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் தோணுச்சு. ஆனா தாலியை கழட்டியா நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன்னு நான் நினைக்கல அன்பு. ஏன்னா நீ எப்பவும் சொல்லுவே இல்லை, நான் உன்னை இந்த தாலி கட்டினதுல இருந்து என் பொண்டாட்டியான்னு நினைக்கல. உன்னை எப்ப காதலிக்க ஆரம்பிச்சனோ அப்பத்துல இருந்தே நீ என் பொண்டாட்டி தான். இந்த தாலி உன் கழுத்துல இருந்தாலும் இல்லைனாலும் நீ என் பொண்டாட்டி தான் சொல்லுவேல்ல. அதனால இந்த தாலி நான் கட்டினத நீ அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் தாலியை கட்டிட்டேன்னு தெரிஞ்சா நீ என் மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிருவேன்னு தெரியும். ஆனா இப்படி ஒரு இடம் என்னை விட்டு போவேன்னு நான் நினைக்கல அன்பு. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல. தெரிஞ்சது அன்பு. ஆனா அது மாத்திரம் இல்ல, நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசுல நீ எந்த அளவுக்கு இருந்தேனும் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்பு. நேற்று நீ என்கிட்ட இதுக்கப்புறம் நீயே என்ன தேடி வந்தாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன், எனக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் அப்பா என்னை விட்டு போனப்போ, என் அம்மா என்னை விட்டு போனப்போ எனக்கு எப்படி வலிச்சதோ அப்படி வலிச்சது அன்பு. ஏ ஷைலு, நிக்க அன்பு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி எனக்கு என் அம்மா அப்பா என் வாழ்க்கையில இல்லைங்கிறத ஏத்துக்க முடியலையோ அதே போல நீ என்னை விட்டு போயிட்டேங்கிறதையும் என்னால ஏத்துக்க முடியல அன்பு. என் அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் என்னால அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்கள தேடி என்னால போக முடியாது. ஆனா நீ இருக்கிற இடத்துக்கு என்னால தேடி வர முடியும்ல. அதான் அன்பு, நான் வேற எதை பத்தியும் யோசிக்கல. என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது. நீ இல்லாம
ஆனா என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. எனக்கு நீ வேணும் அன்பு. அதான் நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உன்னோட விருப்பம். ஹே மின்னல், அழாத. என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்தேன். நான் தாலியை கட்டியது தப்புதான். என்ன மன்னிச்சிரு அன்பு. இதுக்கப்புறம் நீ என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. நீ என்ன மன்னிச்சிட்டா மட்டும் போதும். நான் இங்கிருந்து போயிடுறேன். ஹே மின்னல், நீ எங்கேயும் போக வேண்டாம். அன்பு, அப்ப என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டியா அன்பு? ஏத்துக்காமையா உன் தோல் மேல கை போட்டு நிக்கிறேன்? அன்பு, ஹே மின்னல், நான் உன்னை ஏத்துக்கிட்டேன். ஆனா நீ தாலியை கழட்டினதுக்கு உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். சரி அன்பு, நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். அப்படியா? அப்ப சரி, நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் பனிஷ்மெண்ட் தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.